வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மார்ச் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை நேற்றைப் போல இன்றும் சற்று வெயில் அதிகரித்து காணப்படும். அது பெரும்பாலான இடங்களில் 35 டிகிரி செல்சியஸாகவும் ஓரிரு இடங்கள் 36, 37 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதேவேளை கடல் ஓரங்களிலும் அதிகபட்சம் 29 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் 30 டிகிரி 31 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் உள்பகுதியை பொறுத்தவரை நாளை மார்ச் 5, 6, 7 தேதிகளில் தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதேவேளையில் மழைக்கு பெரும்பாலான இடங்களில் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. நாளை ஒரு நாள் மட்டும் தென் மாவட்ட கடல் ஓரங்களில், அதேவேளையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த இடங்களில் மேற்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு மாலத்தீவு முதல் இலங்கை தெற்கு பகுதி வரை ஒரு நீண்ட சுழற்சியாக இருவேறு சுழற்சிகள் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நாளை மார்ச் 5ஆம் தேதி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் உயர் அழுத்தம் சற்று வலுவாகவே ஆந்திராவில் நிலை கொண்டுள்ளது. இந்த உயர் அழுத்தம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தெற்கே முன்னேறி வந்தாலும் மார்ச் 7ஆம் தேதிக்கு பிறகு அந்த அந்தமான் அருகே சென்றுவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தமிழகத்தில் குளிர் சற்று விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மார்ச் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேலும் உள்பகுதி ஓரிரு இடங்கள் பனிமூட்டங்கள் இருக்க வாய்ப்புள்ளது. காலை 8 மணிக்கு பிறகு பனிமூட்டங்கள் விலகி படிப்படியாக வெயில் அதிகரிக்கும். இன்று பெரும்பாலான இடங்களில் 35 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்கள் 36, 37 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் இன்று மதியத்துக்கு பிறகு மாலை நேரங்கள் தென் மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்படும். மழை வருவது போல் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று மழை என்பது பெரும்பாலும் கேரளாவில் மட்டுமே ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது. இருக்காற்று இறைவன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதே வேளையில் நாளை மார்ச் 5ஆம் தேதியும் அதிகாலை நேரங்களில் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. இடையிடையே ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டமும் ஏற்க வாய்ப்புள்ளது. காலை 8 மணிக்கு பிறகு படிப்படியாக மழை, அதாவது வெயில் அதிகரிக்கும். நாளை சற்று இன்றை விட நாளை மார்ச் 5ஆம் தேதி சற்று ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கோடியக்கரை முனை முதல் தென் மாவட்ட கன்னியாகுமரி கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான தூறல் இருக்க வாய்ப்புள்ளது. நாளை மார்ச் 5ஆம் தேதி உள்பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வெயில் மட்டுமே சற்று அதிகரித்து காணப்படும் நாள் மார்ச் 5ஆம் தேதியை பொறுத்தவரை. மார்ச் 6, 7 தேதிகளும் தொடர்ந்து தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாக வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில், பெரும்பாலான இடங்களில் 37 டிகிரி செல்சியஸ், 36 டிகிரி செல்சியஸ் என்று வெவ்வேறு இடங்களில் ஓரிரு இடங்களில் சற்று வெயில் அதிகரித்தும், ஓரிரு இடங்களில் வெயில் சற்று குறைவாகவும் இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் 36 டிகிரி செல்சியஸாகவும், ஓரிரு இடங்களில் 38 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடல் ஓரங்களில் ஓரிரு டிகிரி செல்சியஸ் வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது வெயில். அதே வேளையில் மார்ச் 8ஆம் தேதி ஒரு புதிதாக ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது சுமத்ராவுக்கு. அந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து கிழக்கு காற்றை கொண்டு வரும். இதன் காரணமாக மார்ச் 8ஆம் தேதி முதல் படிப்படியாக தமிழகத்தில் வெயில் ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறைய வாய்ப்புள்ளது. இப்போது வரக்கூடிய நாட்கள் 38 டிகிரி செல்சியஸ் என்பது ஓரிரு டிகிரி செல்சியஸ் குறைந்து 35, 34 இந்த வானிலையாக மாற இருக்கிறது. அதே வழியில் மேகம் சூழ்ந்தும் காணப்படும். ஓரிரு இடங்களில் லேசான கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. மார்ச் 8ஆம் தேதி. மார்ச் 9ஆம் தேதியும் கடல் ஓரங்கள், உள்பகுதி, தென் மாவட்ட உள்பகுதி ஓரிரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. மார்ச் 10ஆம் தேதி ஒரு பரவலாக லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கன்னியாகுமரி முதல் சென்னை வரை உள்ள கடல் ஓரங்கள், உள்பகுதியும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் வளிமண்டல சுழற்சி அரபிக்கடலில் கேரளா அருகே நிலை கொண்டிருக்கும் என்பதால் மார்ச் 6ஆம் தேதி முதல் ஆங்கங்கே கேரளாவுக்கு மழை கிடைக்கும். மார்ச் 7ஆம் தேதி முதல் படிப்படியாக கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கேரளா, கர்நாடகா, மேற்கு தொடர்ச்சி மலைகளில். அதேவேளை தமிழகத்திலும் சற்று மேகம் சூழ்ந்து காணப்பட்டால் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது.
மார்ச் 8, 9 விட 10ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புது. மார்ச் 11, 12, 13 தேதிகளிலும் அங்கே ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கொடுக்குமாக தொடர்ந்து மேகங்கள் சூழ்ந்து காணப்படும். கடுமையான மழை வருவது போல் இருந்தாலும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புது. இந்த வானிலை அமைப்பு மார்ச் 13, 14 தேதி வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுது. 14ஆம் தேதி கடல் ஓரங்களில், அதாவது தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு. மார்ச் 15ஆம் தேதி கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு. அதேவேளை மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புது. மார்ச் 16ஆம் தேதி முதல் கிழக்கு காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமாக அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதியுள்ள வெப்பநீராவி காற்று தமிழகத்துக்கு வரும் என்பதால் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கேரளா, கர்நாடகா இந்த இடங்கள் கூடுதலாகவும், அதேவேளை தென் மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர், நீலகிரி, மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புது. மார்ச் 16ஆம் தேதி, மார்ச் 17, 18 என்று அடுத்த நாட்கள் தொடர்ந்து கிழக்கு காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமாக தொடர்ந்து தமிழகத்தில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புது. மார்ச் 16ஆம் தேதி முதல் படிப்படியாக பரப்பில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புது. மார்ச் 16 விட 17 சற்று கூடுதல், மார்ச் 17 விட 18 சற்று கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை வெயில் சற்று அதிகரித்து மீண்டும் படிப்படியாக வெயில் சற்று குறைய வாய்ப்புது. அதே வேளையில் மார்ச் 8ஆம் தேதி முதல் படிப்படியாக தமிழகத்தில் ஒரு மழை வானிலையாக அமையும். ஆனால் தொடர் மழையாகவோ அல்லது கூடுதலான பரப்பிலோ மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அங்கே ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு மார்ச் 8, 9 தேதிகளில் கிடைத்தால் மார்ச் 10ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புது. மார்ச் 11, 12, 13 தேதிகளில் தமிழகத்தில் அங்கே ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க விதமாக வெயில் சற்று குறைய வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து கிழக்கு காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அங்கங்கே வெப்பச்சலன மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இந்த கணவாய் பகுதியில், அதாவது மேற்குள்ள மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 10ஆம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுமே தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு காற்று சற்று வேகமாக தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் மார்ச் 10, 11, 12 தேதியில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தரைக்காற்று இருந்தாலும் விவசாயிகளுக்கு ஏற்றவாறு காற்று அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது நெல் அறுவடை வைத்திருப்பவர்களுக்கு தூற்றுவதற்கு ஏற்றவாறு காற்று அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.